மண்டேவோட மினி விளாக் பார்க்கலாம் வாங்க. துபாயிலலாம் வின்டர் வந்து நல்லா பீக்கில் வந்துருச்சு. காலையில் 6:30 மணிக்கே இவ்வளோ இருட்டாக தான் இருக்குது. ஸ்கூல் பஸ் எல்லாம் வந்து ஹெட்லைட் போட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க. இந்த வாரத்தோட வின்டர் பிரேக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த 5 நாள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா ஒரு 3 வாரம் வீட்டில் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட்க்கு என்னென்னலாம் சமைக்கிறேன்னு பார்க்கலாமா. பாசிப்பயிர் வந்து கடையல் மாதிரி பண்ணிவிட்டு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணேன். கிட்ஸுக்கு வந்து மில்லட் நூடுல்ஸ் தான் பண்ணேன். இங்கே துபாய் ஸ்கூல்ஸ் வந்து 2 மணியோட முடியறதுனால குழந்தைங்க வீட்டுக்கு வர டைமுக்கு நம்ம சூடாக ஏதாவது லஞ்ச் குக் பண்ணி சாப்பிட்லாம். பட் ஹஸ்பண்ட்ஸ் ஒர்க்கிங் போகிறவங்க உமன் எல்லாருமே வந்து காலையில் ஏதாவது பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டா அதுதான் அங்கே லஞ்சாக சாப்பிட முடியும். ஈவினிங் அவங்க வரக்கு எப்படி 5 or 6 ஆகும். இந்த மாதிரி டைமில் வந்து இந்த பருப்பு தேங்காய் போட்ட பொருள்லாம் கொடுக்கக்கூடாது, எனக்கு எட்டுரும். ஆனால் இப்போ வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு புது லஞ்ச் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஒரு 1 வீக்காக அது கொண்டு போகிறாரு. அதை பார்த்துட்டு தான் சரி ஓகே இதில் பருப்பு கொடுத்தாலும் நல்லா ஹீட் தாங்கும்னு சொல்லி தான் இன்றைக்கி பருப்பு சமைச்சிருக்கேன். இப்போது நம்ம பழைய லஞ்ச் பாக்ஸ்லாம் வந்து நல்லா ஆற வச்சு போட்டோன்னா தான் அது வந்து அந்த தண்ணி விடாமல் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த லஞ்ச் பாக்ஸில் வந்து இந்த தெர்மோ ஸ்டீல் வந்து உள்ளே இருக்கிறதுனால சுட சுட போட்டு மூடணுனாலும் அந்த சூடும் கொஞ்சம் மெயின்டைன் ஆகுது, கெட்டு போகாது மெயினாக. அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்குது. ஒர்க்கிங் உமன்ஸ் யாராவது இருந்திங்கன்னா கண்டிப்பாக இது வாங்குங்க. இந்தியாவில் வந்து 3 லேயர்ஸ் இருக்குது, துபாயில் வந்து 2 லேயர்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியலன்னா டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான துபாய் பற்றின விளாக்ஸ் பார்க்கணுன்னா என்னோடய பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம்.